ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 19 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அப்படி இல்லைன்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 19ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, எல்லாரும் வெளியே போங்க, நான் ஹீரோயின் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துலேருந்து எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா, நீ அந்த பையனோடலாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஏன் நான் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ தான் என்ன ஃபயர் பண்ணுறல, நான் யார்கிட்ட வேணால் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது லா இருக்கா இவங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு காட்டு அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் தான் லா, அதுவும் இல்லாமல் நீ என்னோட ஒய்ஃபு, நீ யார்கிட்டயோ ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, 187 டேஸ்க்கு தானே டைம் இப்படின்னு ஓடி போயிடும், ஸோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. நம்ம ஹீரோ செம்ம கோவத்தோட நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான், நீ நினைக்கிறியா நான் உன்னை அந்த பையனோட ஒர்க் பண்ண விடுவேன்னு, கண்டிப்பாக கிடையாது, அப்போ உனக்கு இன்னும் என்னை பற்றி முழுசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கூட்டு போட்டு பையனை தான் காட்டுவாங்க. அங்கே வெளியில் கொஞ்சம் சண்டை மாதிரி போகும். அந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் கோட்டு போட்ட பையனுக்கும் இங்க அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு அந்த கோட்டு போட்ட பையனோட ஒர்க் பண்றது பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே விஷயம், நான் வேலை செய்யறேன், அதுவும் இல்லாம நாளைக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட நாங்கள் தப்பிச்சிடுவோம், ஸோ எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ கேட்க, என்ன சொல்ற, என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னால எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண முடியாது, நீ ஒர்க்கோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ பார்க்க தானே போற, நான் இன்விடேஷன் உனக்கே சென்ட் பண்றேன், நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகலான்னு போறப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த கதவு ஓப்பன் பண்ண முடியாம லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பேசுவான். இவன் என்ன சொல்லுவான்னா, நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன் நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ பார்க்க தானே போகிறேன், நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன், நான் இந்த வாட்டி கிவ்அப் பண்ண மாட்டேன், நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும், எப்படி தோக்கணும்னு தெரியும், ஏன்னா நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறியா, அப்போ நீ பார்க்க தான் போகிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு எதுவும் இல்லை இதுக்கு மேலே லூஸ் பண்ணுறதுக்கு, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இங்கே இந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு போகிறப்போ அங்கே ஒரு மெய்ட் அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நீ கூட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த மெய்ட் சொல்லுவாங்க, எதுக்கு வேணாம், ஹீரோ பார்த்தா நம்மளை திட்டுவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை இந்த வீட்டுக்கு யாரு, நானும் இந்த வீட்டுக்கு முக்கியம் இல்லையே, என் பேச்சு கேட்க மாட்டியா, நான் இங்கே ஒர்க் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் ஒர்க் பண்ண ரிலீஃப் ஆவேன், எனக்கு கொஞ்சம் நேரம் விடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த மீனும் அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் செம்ம கோவத்தோட அந்த காரை வாஷ் பண்ணிட்டு இருப்பா. பக்கெட்டில் முக்கி அந்த சோப் தண்ணியில் முக்கி அந்த ப்ரஷ்ஷை போட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நடந்து வருவான். பாப்பா ஷாக்காக தான் பார்ப்பான் நம்ம ஹீரோ. பிகாஸ் இவ்வேதுக்கு சம்மந்தமாக நம்ம இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு லுக் வச்சுப்பான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ அந்த கார் கிட்ட யோசிச்சுட்டு நிற்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, மறுபடியும் அந்த பக்கெட்டில் ப்ரஷ்ஷை முக்கி இப்படி எடுத்து அந்த காரை வாஷ் பண்ணலான்னு போகிறப்போ அந்த தண்ணி நம்ம ஹீரோ மேலே பட்டுடுது. அப்போ ஹீரோ கத்துறான், நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஹீரோ. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ தான் என்ன ஃபயர் பண்ணிட்டல, ஸோ எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வேலை பண்றேன், சின்ஸ் நான் இங்கே சர்வை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ மறுபடியும் அந்த பக்கெட்ல ப்ரஷ்ஷை முக்கி மறுபடியும் கார்ல வாஷ் பண்ணலான்னு போறப்போ அந்த தண்ணி வேணும்னே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேலே பண்ற மாதிரியே தண்ணி எடுத்து போடுவா. இங்க நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போய், நீ கூட உனக்கு எப்படி வாஷ் பண்ண தெரியல, நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ்ஷை வாங்கிட்டு இவன் அந்த பக்கெட்ல முக்கிட்டு அந்த கார்ல ப்ரஷ் பண்ணலான்னு போறப்போ அந்த டர்ட்டி வாட்டர் அப்படியே நம்ம ஹீரோயின் மேல வேணும்னு நம்ம ஹீரோ போடுவான். நம்ம ஹீரோயின் கத்துவா, என்ன பண்ற நீ, எங்கேயோ நீ எனக்காக பாஸா தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கத்துவான். சரி, நம்ம ஹீரோயின் இங்க கத்துவா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ அதே மாதிரி அந்த டர்ட்டி வாட்டர்லாம் நம்ம ஹீரோயின் மேல போட்டுட்டு இருப்பான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆவா. அப்போது நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாமல் அந்த பைப்பில் வாட்டரை அடித்து அந்த காரை வாஷ் பண்ணலான்னு போகிறப்போ வேணும்னே ஹீரோ மேலே தண்ணியெல்லாம் போட்டுடுவான். இங்கே நம்ம ஹீரோ
நீ அதை குடு, அந்த பைப்பை குடு நீ குடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க அந்த பைப்புக்கு. அப்போ இங்கே வந்து 2 பேருமே க்ளோஸ் ஆவாங்க. ஒரு ரொமான்டிக் சீன் இங்கே வந்து நடக்கும். 2 பேருமே க்ளோஸாக இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ ரூமுக்கு வரும்போது அங்கே ஆல்ரெடி மெய்ட் வந்து ஒரு பொக்கே மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைப்பா, ஃப்ளவர் பொக்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பா ரூமில். ஸோ அப்போது வந்து அந்த மெய்ட் கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்பான் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெய்ட் சொல்ல ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா அவ. ஸோ இங்கே நம்ம ஹீரோ போய் அந்த பார்ப்பான். ஆக்சுவலி வந்து பொக்கே வந்துச்சுன்னா ஃப்ளவர் பொக்கே அதில் ஏதாவது க்ரீட்டிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து மை லவ், நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன் சைடுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். கடைசியாக வந்து ஐ லவ் யூ வெரி மச் சொல்லிட்டு அந்த லைனுமே அதில் எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம ஹீரோ படிப்பான். படிச்சுட்டு செம்மையாக கோவப்படுவான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல. அப்போது அந்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன நினச்சிப்பானா, அந்த ஃப்ளவர் வந்து அந்த கோட்டு போட்ட பையன் தான் அமைச்சிருப்பான் போல அப்படின்னு நினச்சி ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ வந்து நினைப்பான் அப்படி. ஓகேவா? பிகாஸ் இப்போ தானே அவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கோட்டு போட்ட பையன் தான் அமைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி தான் நினைப்பான். ஸோ நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா உள்ளே வருவாள். உள்ளே வந்தோடனே அந்த ஃப்ளவர் அந்த பொக்கே தூக்கி ஹீரோயின் சைட்லேயே தூக்கி போடுவான். ஸோ அந்த வாலில் பட்ட அந்த ஃப்ளவர் வந்து கீழே விழும். அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன இது ஃப்ளவர், யார் உனக்கு அமைச்சது, யார் இது, என்ன ஃப்ளவர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு செம்மையாக கத்துவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு தெரியாது, இது என்ன ஃப்ளவர்னே தெரியாது, என்னை விடுன்னுவா. பட் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை டைட்டாக கையை பிடிச்சி நசுக்குவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ வந்து எனக்கு தெரியும் இது யார் அமைச்சிருப்பான்னு, இது கண்டிப்பாக அந்த கோட்டு போட்ட பையன் தான் அமைச்சிருப்பான். அந்த மாதிரி அந்த பேப்பரை எழுதியிருக்கோம்ல, அந்த பேப்பரும் வந்து படித்து காட்டுவான் நம்ம ஹீரோ. படித்து காமிச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கேட்பேன், எப்படி அவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு, என் பொண்டாட்டிக்கே எழுதுறதுக்கு எப்படி அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு, யார் அந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக கத்துவான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது என்ன நடக்குதுன்னே. அவள் வந்து முழிப்பா, ஷாக்கில் தான் இருப்பா அவள். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்பான், என்னது இது, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படி சொல்லிட்டு, நீ என் ஒய்ஃப் உனக்கு தெரியுமா தெரியாதா, நீ வந்து என்னோட பேர் தானே உனக்கு கடைசி நேம்ல இருக்கு, உன்னோட சர்நேம்ல வந்து என் நேம் தானே இருக்கு, நீ எப்படி இந்த மாதிரி பண்ற, நீயும் அந்த பையனும் சேர்ந்து என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச வருவான். அப்போ அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் பிடிச்சி, என்னை விடு, நீ எதுக்கு என்ன அக்யூஸ் பண்றேன்னு எனக்கு புரியல, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அந்த பையனும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி வருவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுவா. இன்னொரு வாட்டி நீ என்னோட கேரக்டரை பத்தி தப்பா பேசினா அப்படி இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா பேசுவா. நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமா என்ன சேர்த்து வச்சு பேசலாம், இந்த மாதிரி என்கிட்ட யாருமே பேசினது இல்ல அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவா, நான் பேசுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் செம்மையா கோவம் வந்துடும். நம்ம ஹீரோ தள்ளி விட்டு ஒரே ஸ்லாப் கன்னத்துல ஒரு அறை கொடுப்பா நம்ம ஹீரோயின். ஸோ அடை கொடுத்த அப்புறமா நம்ம ஹீரோயின் கேட்பா, இப்போ கிடைச்சது அவனோட ஆன்சரு, அதுக்கு தான் பதில் அப்படின்வா. அப்போ வந்து ஹீரோ வந்து செம்ம கோவத்தில் வந்து இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துவா, நீ முதல்ல போய் என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ரூம் விட்டு வெளியே போ, எனக்கு ஒன்று பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இங்கே நம்ம ஹீரோ ரூம் விட்டு வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோயின் செம்மையாக பிரேக் ஆகி அழுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவான். அவனுக்கு வந்து ஹீரோயின் சொன்னது மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ரூம் விட்டு வெளியே போ, என் லைஃப் விட்டு வெளியே போ அப்படி சொன்னதால் நமக்கு ஹீரோக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவன் பைக் எடுத்துகிட்டு ஹெல்மெட் போட்டு வெளியே போயிடுவான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். யார்கிட்டேருந்துன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. அவள் சொல்லுவாள், உனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் கிடச்சிதா, நான் தான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோயின் செம்மையாக அழுவா, பிரேக் ஆகி எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாள். அப்போ வந்து ஏன் அழுகுற அப்படி சொல்லிட்டு அவள் கேட்பா. அப்போ இங்கே நடந்தது எல்லாமே அவள் சொல்லுவாள் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்போ வந்து ஃப்ளவர் நான் தான் அமிச்சேன், ஏன்னா அதில் எந்த நோட்டுமே நான் போடலையே, ஏன்னா அதில் எதுவுமே நான் எழுதலையே, ஃப்ளவர் மட்டும் தான் நான் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லுவாள். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, அந்த ஃப்ளவரில் தான் அந்த நோட் இருந்துச்சு, அப்போ யார் அது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கே அழுதுகிட்டே வந்து ஷாக்காக ஃபீல் பண்ணுவாள். அப்போ வந்து அவகிட்டே கேட்பா, யார் அந்த லெட்டர் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவளுக்கே தெரியாது, எனக்கே தெரியாது, நான் ஃப்ளவர் மட்டும் தான் அமிச்சேன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லுவாள். அப்போ ஹீரோயின் வந்து, எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது, கல்யாணம் ஆன நாள்லேருந்து எனக்கு பிரச்சனை தான், நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியல என்னால் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு செம்மையாக பிரேக் ஆகி அழுவா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த சித்தி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவள் வந்து
அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பா. நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், ஹீரோக்கு நான் என்ன பண்ணாலுமே பிடிக்க மாட்டேது, எப்பவுமே ஏதாவது ஒரு வழியில வந்து ஹீரோயினை வந்து ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ, நான் எவ்வளோதான் அவன் கிட்ட போகணும்னு நினச்சாலுமே நான் தூரமாக தான் போயிட்டுருக்கேன், ஏன் தான் அப்படி இருக்கான், அவன் ஏன் என்னை பார்க்க மாட்டான், என்னையே கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவள் கத்திக்கிட்டே புலம்பிட்டு இருக்கா அவள் ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து ஒன் ஆஃப் த மெய்ட் கிட்ட வந்து கேட்குறான், யார் அந்த ஃப்ளவரை வந்து என்னோட ரூமில் வச்சது நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மெய்ட் சொல்லுவா, இல்லை நான் பார்க்கல, பட் இன்னொருத்தவங்க வாங்கினாங்க, இன்னொரு மெய்ட் வாங்கினாங்க, நான் அதை பார்த்தேன், அப்போ அது வாங்கும் போது அந்த இடத்துல வந்து சித்தியும் சித்தி பொண்ணுலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினில் சரி ஓகே தேங்க்ஸ் நீ போ அப்படின்னு சொல்லிடுறான் அந்த மெய்டை. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வரான், வந்துட்டு கேட்குறான் ஹீரோ வந்து நைட்டு ரூமுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நேற்றுலேருந்து அவன் வரல ரூமுக்கு, எனக்கு வந்து தெரிஞ்சு அவன் வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான் நம்ம ஹீரோயின். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுவான், யாருன்னா வந்து ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ கால் பண்ணி கேட்பான், நீ எங்கே நேற்றுலேருந்து காணோம், ஃபோன் போட்டாலும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பான் ஹீரோ கிட்ட. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஹீரோயின் போனது, ஒர்க்குக்கு போகிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோவில் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ இந்த இடத்துல. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனாக நம்ம கூட்டு போட்ட பையனையும் ஹீரோயின் தான் இருப்பா, காரில் போயிட்டுருப்பா ஆஃபீஸ்க்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நடுவில் பிளாக் பண்ணி நின்று நம்ம ஹீரோயினை இறங்க வச்சு கூட்டு போகலான்னு போகிறப்போ அங்கே வந்து கூட்டு போட்ட பையன் வந்து நம்ம ஹீரோ போட்டு அடிக்க வருவான். அப்போ ஹீரோவும் சும்மா இல்லாமல் திருப்பி போட்டு அடித்து அவனை காலர் பிடிச்சி, என்னோடய ஒய்ஃபுக்கு யாருமே வந்து ஃப்ளவர் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த கோட்டு போட்ட பையனோட வாயை உடைச்சிட்டு இருப்பான், ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயின் வந்து நீ இது பண்ணாத சொல்லிட்டு ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ணுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ அவனுக்காக டிஃபெண்ட் பண்ணி வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கத்துவா, இந்த ஃப்ளவர் வந்து இவன் அனுப்பலை, இவனோட தங்கச்சி தான் அனுப்புனா, என்னோட ஃப்ரெண்டு தான் அமிச்சா அந்த ஃப்ளவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. ஸோ நான் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ப மாட்டான், நீ சும்மா சொல்லாத இவனை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த நோட் வந்து யார் அமிச்சது, அந்த எழுதின வேர்ட்ஸ்லாம் வந்து யார் அமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சுட்டே கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு தெரியாது, அந்த விஷயத்தை பற்றி நீ உன்னோட சித்திக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனை பிடிச்சி கீழே தள்ளி போட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பா, சித்திக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அவங்கள பண்ண மாட்டாங்க, என் கையை பாரு, தீ காயம் பட்டது கூட இன்னும் போகல, அந்த மார்க் கூட இன்னும் என் கையில் இருக்குது, இதை பார்த்துமா நீ சொல்கிற அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், நம்புற மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ நம்பினா நம்ப கட்டி போவா, அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது, நீ இப்போ வந்து என்னை விட்டு தள்ளி இரு, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு அடிபட்டுருக்கோம்ல கோட்டு போட்டான் பையனுக்கு, அவனை பார்க்கறதுக்கு போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து விட மாட்டான், நீ அவன்கிட்ட போகக்கூடாது, இங்கே வான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கார்கிட்ட நிற்க வைப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாள், எனக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் போய் அவனை எனக்கு கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ விட மாட்டான். ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ முதல்ல வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை, அவளும் வண்டியில் ஏறிடுவா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே காரில் வந்து வீட்டில் வந்து இறங்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் உள்ளே போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ இறங்கி வரான். வந்து அங்கே சித்தி பொண்ணு அவன் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சித்தி பொண்ணு கேட்குறான் ஹீரோ பார்த்து, எங்கே நேற்றுலேருந்து ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை கண்டுக்கவே மாட்டான், ரிப்ளை கூட பண்ண மாட்டான் அவளுக்கு. சித்தியை பார்த்து கேட்பான் நம்ம ஹீரோ, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கீங்க, என் பின்னாடி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் யோசிச்சேன்னா நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சித்தி பார்த்து கத்துவான். அப்போ வந்து சித்தி சொல்வா, இந்த ஒரு நோட்டு எழுதுனதுனால ஒன்றும் ஏதோ சேஞ்ச் ஆக போகிறதில்ல, இங்கே என்ன பரவாயில்ல பேசிகிட்டு இருக்காங்களோ அதான் நான் எழுதினேன், அதனால ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நக்கலாக பேசிட்டு அங்கே போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து சொல்வா, மனசுக்குள்ள நினைப்பா, நீ வந்து வாரம் ஸ்டார்ட் பண்ணுறல, அப்போ என்னோடய வெப்பன்ஸ் எல்லாம் நான் வெளியே கொண்டு தான் வருவேன், இப்போ நீ என்ன பண்ணுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு உள்ளே வருவான் நம்ம ஹீரோ. வந்துட்டு நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், நீ தானே வார் வேணும்ன, அதனால தான் உன்னோட சார்பாக இந்த இன்விடேஷன் வந்து நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டேன். அதாவது இங்கே என்ன கதைனா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாள் அந்த கோட்டு போட்ட பையனோட சேர்ந்து. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரெண்டும் வந்து லான்ச் பண்ணுற வழியில் ஸோ நம்ம ஹீரோ தான் இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறான். ஸோ எல்லாரும் வாங்க சொல்லிட்டு நியூஸ்லேயே அவள் போட்டுட்ருப்பா, யார் நம்ம ஹீரோயின். ஸோ இந்த நியூஸ் வந்து ஊர் ஃபுல்லாக பரவிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, பாரு இப்போ நியூஸ்லலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆன் பண்ணி காட்டுவா. பார்த்தா அந்த நியூஸில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹீரோயினும் அந்த கோட்டு போட்ட பையனும் சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டை வந்து நம்ம ஹீரோ தான் லான்ச் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்பான், ஓகே நீ கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன், நீ இது பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் 2 பேரும் பார்த்துக்கிற மாதிரி இந்த சீன் அப்படியே கட்டாது. ஐ ஹோப் கைஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் 20 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி இந்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் see you in the next video. Bye bye.